கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்முடைய அண்டை நாடான வங்கதேசத்தில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. வாக்குகள் எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இது அங்க எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின் கிடையாது. எல்லாமே பேப்பர் வாக்குகள். தாள்ல அச்சிடப்பட்டு இதுதான் ஒரு காலத்துல இந்தியாவிலையும் இதே மாதிரியான தேர்தல் தான் நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கும் கூட இந்தியாவில் சிலர், முக்கியமாக காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான பேப்பர் பேலட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளாட்சி தேர்தலில் பெங்களூரில் அடுத்து அதுதான் நடக்க போகிறது வரக்கூடிய அடுத்த சில மாதங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வங்கதேசத்தில் அதுதான் நடைமுறையில் இருக்குது. என்னென்ன வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறது எண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஆனால் ட்ரெண்ட் இப்போவே தெரிஞ்சிருச்சு. குட்டி பின்னணி பார்த்துருவோம். அங்கே இரண்டு பெரிய கட்சிகளாக இருப்பது அவாமி லீக்னு ஒன்று, பிஎன்பி அப்படின்னு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி. ரெண்டு கட்சியில் அவாமி லீகை சேர்ந்தவங்க தான் ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க. அவங்க தான் கடைசியாக பிரதமராக இருந்தாங்க. அப்போ ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டு அதில் மக்கள் எல்லாம் தெருவில் போராடும் பொழுது இராணுவத்தினரை கொண்டு அவர்களை சுட்டு கொன்றதாக அவர் மீது மிகப்பெரிய குற்றம் சாட்டப்பட்டது. போராட்டம் இன்னும் வலுவாக வெடித்து அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கும் பொழுது அவர் தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டார். இது சென்ற ஆண்டு நடந்தது, உங்களுக்கு தெரியும். அதையொட்டி அங்கே ஒரு இடைக்கால அரசு ஒன்று உருவானது. இராணுவம் களத்தில் இறங்க வேண்டி வந்தது. இப்போ முகமது யூனுஸ் அப்படிங்கிற அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கிய ஒரு பொருளாதார நிபுணர், இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் குறுங்கடன்கள் அப்படிங்கிற ஒரு துறையில் மிகப்பெரிய சாதனைகளை வங்கதேசத்தில் செய்து உலகின் பல இடங்களுக்கும் அதை மாடலாக எடுத்துட்டு போகுமாறு செய்தவர். அவர் அந்த இடைக்கால அரசின் தலைவராக அவர் வந்தார். அவர் என்னுடைய முதல் வேலை தேர்தலை நடத்துவது அப்படின்னு சொன்னார். இதற்கிடையில் ஷேக் ஹசீனாவுக்கு மிக கடுமையான போட்டியாளராக இருந்த பிஎன்பியுடைய தலைவியாக இருந்த பேகம் காலிதா அப்படிங்கிறவங்க, பேகம் காலிதா உடல் நலம் குன்றி அவங்க இறந்து போனாங்க. அவர்கள் இறந்து போகிறார்கள் அப்படின்னு தெரிந்த பொழுதே அவங்களுடைய பையன் தரிக்குர் ரஹ்மான் அப்படிங்கிறவர், அவர் லண்டனில் இருந்தவர், கடந்த பல ஆண்டுகளாக லண்டனில் இருந்தவர். அவர் உடனடியாக அவர் பங்களாதேஷ் வர்றாரு. கிட்டத்தட்ட இந்தியா மாதிரியான இடங்கள் நடப்பது போன்று தான் அம்மாவுக்கு பிறகோ அல்லது அப்பாவுக்கு பிறகோ கட்சி மகனுக்கு அல்லது மகளுக்கு, இவங்க எல்லாருமே அப்படிதான் அந்த கட்சியை அடுத்தடுத்து பெற்றுக்கொண்டு வந்தவர்கள். ஷேக் ஹசீனா அவங்களுடைய தந்தையார் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்கபந்து என்று அழைக்கப்படுபவர், வங்கதேசத்துடைய விடுதலைக்கு காரணமாக இருந்தவர். அவர் கொல்லப்பட்டார். அவர் முதல் நாட்டுடைய தலைவர் ஆனதற்கு பிறகு, பிரதமர் ஆனதற்கு பிறகு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய மகளுக்கு அந்த கட்சி போனது. அதே மாதிரி பேகம் காலிதாவுடைய கட்சி, பேகம் காலிதாவுடைய மகன் தரிக் ரஹ்மானுக்கு போயிருக்குது. இப்போ இவர்கள் இந்த இடத்துல என்னன்னா, இந்த தேர்தலில் அவாமி லீக் போட்டியிட முடியாது என்று தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்ட இந்த நிலையில களத்தில் யார் இருந்தாங்கன்னா இரண்டு முக்கியமான கட்சிகள். ஒன்று பிஎன்பி. பிஎன்பிக்கு இணையான கட்சி என்று இருக்கக்கூடிய ஒரே கட்சியை தடை செஞ்சாச்சு. அந்த கட்சியுடைய தலைவி அவருடைய மகனோடு சேர்ந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அப்போ அங்கே புதிதாக இன்னொரு கட்சி எழும்பி வரக்கூடியது ஜமாத்தி இஸ்லாமி. இது இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சி. அவர்களுடைய நோக்கமே ஷரியா சட்டத்தை கொண்டு வர வேண்டும், வங்கதேசம் என்பது ஒரு மிக கடுமையான ஒரு இஸ்லாமிய நாடாக மாறணும் அப்படிங்கிறது. சரி, இந்தியாவுக்கும் இவர்களுக்கும் என்ன உறவுங்கிறத சுருக்கமாக பார்த்துருவோம். இந்தியா தொடர்ச்சியாக ஷேக் ஹசீனாவை சப்போர்ட் பண்ணுது. அந்த காரணத்தினாலேயே பேகம் கலீதாவுக்கு இந்தியா மேலே அவ்வளவு விருப்பம் கிடையாது. அவங்க இந்தியாவை ஒரு பகை சக்தியாகத்தான் பார்த்தாங்க, நட்பு சக்தியாக பார்க்கல. ஆனால் அவங்களே தேவலாங்கிற அளவுக்கு ஜமாயத்தி இஸ்லாமி இந்தியாவை ஒரு ஹிந்து மெஜாரிட்டேரியன் நாடாக, இஸ்லாத்துக்கு எதிரான ஒருவராக, ஒழித்து கட்டப்பட வேண்டியவராக, எதிரியாக, கொடூர எதிரியாக பார்க்கிறது. அப்போ எப்படின்னா, இந்தியாவுடைய நண்பர் தடை செய்யப்பட்ட கட்சி, அவங்க ஓடி இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. இந்தியாவின் சுமார் எதிரி, இந்தியாவின் மிக மோசமான எதிரி. இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ வங்கதேசத்தில் தேர்தலில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், கொடூரமான எதிரி ஜெயிக்காம குறைத்த எதிரி ஜெயிச்சா எப்படியோ ஏதாவது ஒரு பேட்சப்புக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு கருத்தாக இருக்கும். கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. தரிக் ரஹ்மான் கட்சி மிக சமீபமாக கிடைத்த தகவலின்படி மொத்தம் இருக்கிறது 300 நாடாளுமன்ற சீட்டு. அதில் 299க்கு தான் தேர்தல் நடந்தது. ஒரு சீட்டில் நின்ற ஒருவர் இந்தியா மாதிரியே தான் இறந்து போனதுனால அந்த தேர்தல் மட்டும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த 299 தேர்தல் நடந்த 299
முன்னிலையில் இருக்கிறது வந்து பிஎன்பி. ஸோ இது எல்லாம் முடியும் பொழுது ப்ராபப்ளி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தரிக் ரஹ்மானுடைய கட்சி, பேகம் காலிதா அவருடைய மகன் தரிக் ரஹ்மானுடைய கட்சி அதிக இடங்களை பெறும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வேற என்னென்ன தகவல் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். 2 இடத்துல பிஎன்பியோடைய சேர்மன் ரஹ்மான் வந்து தேர்தலில் நின்றுருக்காரு. போக்ராங்கிற ஒரு தொகுதியிலையும், டாக்கா 17, டாக்கா தான் அவங்களோட கேபிட்டல், அதுலேயும் 2லையுமே அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் அடுத்த பிரதமராக வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிடுச்சு. இந்தியா என்ன பண்ணுதுன்னா, இந்தியா ஒரு மாதிரி யூகித்தது, பிஎன்பி ஜெயிச்சா என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஜமாத்துல் இஸ்லாமி ஜெயிச்சா என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு. அதில் பிஎன்பி பேகம் காலிதா இறந்தபோது உடனடியாக இந்தியா வந்து தன்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கே அனுப்பிச்சது. அவர் அங்கே போய் ஓரளவுக்கு அந்த முதல் கட்டமாக உறவை ஏற்படுத்தி கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தரிக் ரஹ்மானை பார்த்துட்டாரு, பேசியிருக்காரு. இது வந்து இவர்கள் தேர்தலில் முழுமையாக வென்று இவர் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமர் ஆன உடனேயே இவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதுலேருந்து தான் நமக்கு வந்து பங்களாதேஷுடைய நிலைப்பாடு, லாங் டேர்ம் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக குறைவானவர்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். வெறும் 47% தான் வாக்களித்திருக்கிறார்கள். இதில் பல காரணங்கள் இருக்குது. இப்போ அவாமி லீகோடைய சப்போர்ட்டர் நீங்கள் அப்படின்னா நீங்கள் தேர்தலுக்கே போக மாட்டீங்க. அவாமி லீகோடைய பல 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ஓடி வந்ததற்கு பிறகு அடித்து நொறுக்கப்பட்டார்கள். அவருடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதில் சிலர் கொல்லப்பட்டார்கள். சிலர் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டு அவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறார்கள். ஸோ நம்பர் 1 அவாமி லீகோடைய ஸ்ட்ராங் ஹார்டுகோர் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சிறையில் இருக்காங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. 2வது மைனாரிட்டி, அங்கே மைனாரிட்டிங்கிறவங்க இந்துக்களோட எண்ணிக்கை மிக கடுமையாக குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னெல்லாம் என்ன நடக்கும்னா, ஏதோ 2 பக்கமே அவாமி லீகாக இருக்கட்டும், பிஎன்பியாக இருக்கட்டும், 2லையும் டோக்கனா சில இந்துக்கள் தேர்தலில் நிற்பார்கள். அதே போல இந்துக்கள் தேர்தலுக்கு வந்து வாக்களிப்பார்கள். இந்த முறை என்ன இருக்குன்னா, நீங்கள் அவாமி லீகை சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா, இல்லை பிஎன்பியை சப்போர்ட் பண்ணுறீங்களாங்கிறதே முக்கியம் இல்லை. நீங்கள் இந்துக்களாக இருந்தால் வெளியில் போகாமல் ஒரு மூலையில் இருந்தால் பெட்டர் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கீங்க. ஏன்னா நம்ம ஒரு இதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இதற்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில். சாதாரண ஒரு பிரச்சனை ஒரு ஒர்க் பிளேஸில், ஒரு ஃபேக்ட்ரியில் நடந்திருக்கு 2 பேருக்கு இடையில். அதில் ஒருவர் ஹிந்து, ஒருவர் முஸ்லீம். உடனே முஸ்லீம் என்ன பண்ணிட்டாரு, பிளாஸ்ஃபமி, இவர் வந்து புனித புத்தகமான குரானை வந்து இவர் அவமதித்தார்னு சொல்லி கூட்டம் கூடி அவரை போட்டு அடித்து கொண்டுட்டாங்க, லிஞ்ச்டு. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலும் ஆபத்தும் அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் மேலே எப்படி வேணாலும் குற்றம் சொல்லலாம். இஸ்கான் அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு துறவி, அவர் வந்து எந்த அளவுக்கு இப்பொழுது பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஜெயிலில் இருக்கார். அவருக்கு ஆதரவாக வாதாட வந்த வக்கீல் அடித்து நொறுக்கப்பட்டார். வீடு புகுந்து அவரை அடித்து அவர் எழுந்திருக்கவே முடியாத ஒரு நிலையில் இருக்கார். ஸோ மிக மிக குறைவான சிறுபான்மையினர் இந்துக்கள் தான் இந்த இடத்துல வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னும் தகவல் வருது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது 47% அப்படிங்கிறதே அதிகம் அப்படின்னு தோணுது. ஆனால் இதே சமயம் வந்து நம்ம அவாமி லீகை சேர்ந்த ஷேக் ஹசீனாவையெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டவும் முடியாது. ஏன்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம். ஆனால் மிக கொடூரமான ஒரு செயல்பாட்டை அவர் அங்கே கட்டவிழ்த்துட்டு இருந்தார். ஒரு காலகட்டம் வரைக்கும் தமிழ்நாட்டில் நடப்பது போல் அங்கே ஆட்சி மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். ஷேக் ஹசீனா வந்து பிரதமராக இருப்பார், அவாமி லீக். அதுக்கு பிறகு பிஎன்பி காலிதா ஜியா வருவாங்க. அதுக்கு பிறகு ஷேக் ஹசீனா வருவாங்க. அப்புறம் காலிதா ஜியா வருவாங்க. கடைசியாக பேகம் காலிதா ஜியா மேலே வழக்குகளை எல்லாம் போட்டு அவர் தேர்தலில் நிற்க முடியாது என்ற நிலைக்கு கொண்டு வந்ததற்கு காரணமாக அவங்க தேர்தலில் எங்கள் கட்சியே தேர்தலில் போட்டியிடாதுன்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. அந்த சமயத்துலையும் வந்து 2024 இது. அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 42. இந்த 42% தான். அதை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகி 47% வந்திருக்கு. இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு தான் வன்முறைகள் வெடித்தன, சில மாதங்களுக்கு பிறகு. அதை ஒட்டி தான் வந்து ஷேக் ஹசீனாவுடைய இன்றைய நிலை ஆகியிருக்கிறது. இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். அங்கே ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடப்பது அல்ல அப்படின்னு. ஆனால் அதே சமயம் ஒப்பீட்டு அளவில் 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது, 2 பெரும் கட்சிகளும் தேர்தலில் நிற்கும் பொழுது
2008 பார்த்தீங்கன்னா 87%. இந்தியாவெல்லாம் ஒப்பிடும்பொழுது மிக மிக அதிகம். அதே மாதிரி 2018 பார்த்தீங்கன்னா 80% வாக்கு. அப்ப நல்ல நிலையில தேர்தல் நடந்தால் பார்ட்டிசிபேஷன் 80% மேல வராங்க. பட் ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா 42ஆகவும் 47ஆகவும் குறைகிறது. இப்ப தரீக் ரஹ்மான் அடுத்த பிரதமராக ஆகப் போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. எதிர்க்கட்சியாக யார் இருப்பாங்க அப்படின்னா, நியாயமாக இந்த தேர்தல் எல்லாரையும் அனுமதித்து நடந்திருந்தால் அவாமி லீகை சேர்ந்த யாரோ ஒரு தலைவர் வந்து எதிர்க்கட்சியாக இருப்பார். அவர்களும் கணிசமான இடத்தை பெற்றிருப்பார்கள். மாறாக இந்த முறை ஜமாயத் இஸ்லாமி பார்ட்டி வந்து அதோடைய தலைவர் ஷஃபிகுர் ரஹ்மான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போகிறார். அவர் எந்த விதத்தில் வந்து அரசியல் செய்ய போகிறார்? மீண்டும் அவாமி லீக் மீதான தடை நீங்கி அவர்களும் தேர்தல் மேட்ரிக்ஸ்குள்ள வரப்போறாங்களா? அப்போ ஒரு 3 வெவ்வேறு கட்சிகள் இருந்தால் எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்கிடையில் ஒரு சில பேருடைய கருத்து, இது வந்து இதெல்லாம் நமக்கு வந்து தகவல் மிக தெளிவாக சொல்ல முடியாது. பெண்கள் ஓவர்வெல்மிங்லி ஜமாயத் இஸ்லாமி வரக்கூடாது என்று பிஎன்பிக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இணையத்தில் சோஷியல் மீடியாவில் x.comலலாம் ஒரு சில வங்கதேசத்தை சேர்ந்த அனலிஸ்ட் சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பயமே ஜமாயத் இஸ்லாமி வந்துருச்சுன்னா பழைய சவுதி அரேபியா மாதிரி ஒரு இஸ்லாமிய ஆட்சி முறையை கொண்டு வந்து எல்லார் தலையிலையும் வந்து ஹிஜாபை போட்டு முகத்தை மூடு, வீட்டுக்குள்ளே வெளியில் வராத அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அதாவது ஈரான் மாதிரியோ அல்லது பழைய சவுதி அரேபியா இன்னைக்கு மாற ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஆக்கிடுவாங்கங்கிற பயத்தில் பெண்கள் அனைவரும் பார்த்து கட்டாயமாக ஜமாயத் இஸ்லாமிக்கு வாக்களிக்க கூடாது என்று முடிவு செய்து பிஎன்பியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இனிமேல் வந்து இது என்ன மாதிரியான அவுட்கம் இதற்கு பிறகு நடக்கப் போகிறது, தரீக் ரஹ்மான் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத வந்து தகவல் வரும்பொழுது அதை நம்ம பார்ப்போம். இந்த தேர்தலில் 2 நடந்தது. இப்போலாம் நம்ம வந்து சீட் லீடிங் தான் பார்க்குறோம். ஒரு ரெஃபரண்டம் ஒன்றும் பேரலாம் நடந்தது. ரெஃபரண்டம்ங்கிறது வந்து இந்தியாவில் வழக்கொழிந்து அதுக்கு வந்து நம்ம கொண்டு வரவே இல்லை. இது வந்து பெரும்பாலான மேலை நாடுகளில் ரெஃபரண்டம் அப்படிங்கிற ஒன்றும் நடக்கும். நீங்கள் வந்து ஒரு அனைத்து மக்களும் வாக்களிப்பதற்காக ஒரு சில நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், அதனால் இது வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஒற்றை வரியில் எஸ் அல்லது நோ என்று இதற்கு வாக்களிங்கள் அப்படின்னு ஒரு ரெஃபரண்டம். அது ரெஃபரண்டத்தை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 84 பாயிண்ட் ரிஃபார்ம் பேக்கேஜ், பல சீர்திருத்தங்களை செய்ய போகிறோம். அந்த சீர்திருத்தங்கள் பற்றி வேண்டுமானால் நம்ம வந்து இந்த ரெஃபரண்டத்தோடைய ஃபைனல் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு பண்ணலாம். அது என்ன அவ்வளோ முக்கியமான சீர்திருத்தம் அப்படின்ட்டு. இந்த சீர்திருத்தத்தை யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் பண்ண போகிறார்கள் அப்படிங்கிறது அதோடைய உட்கிடை. அவங்க வேணால் ஒரு சிலது மாற்றுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஜெயித்ததற்கு பிறகு இந்த 84 பாயிண்ட் அடங்கிய இந்த பேக்கேஜுக்கு எஸ்ஆர் நோ போட சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பொருளாதார ரீதியாகவும் இருக்கும், வேறு ஒரு சில கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் மாதிரியும் சிலது இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு நம்ம எப்படி வருது அப்படின்னு எடுத்துப்போம். பேக் டு தட் ஃபைனல் பாயிண்ட், லோ ஓட்டர் பர்சன்டேஜ், பெரிய ஒரு ஸ்வீப்பிங் விக்ட்ரி தரீக் ரஹ்மானுக்கு, பிஎன்பியுடைய தரீக் ரஹ்மானுக்கு. அவாமி லீக் வாக்குச்சீட்டிலேயே இல்லை, அவர்களுடைய படகு சின்னம் வாக்குச்சீட்டிலேயே இல்லை, யாருமே அவர்களால் நிற்க முடியாது என்று தடை செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. அது தரீக் ரஹ்மானுக்கும் இந்தியாவுக்குமான உறவை மீண்டும் அந்த பிஎன்பி கட்சிக்கும் இந்தியாவுக்குமான உறவை சரி செய்வதற்கான ஒரு வேளையில் இந்தியா இறங்கி இருக்கிறது. ரிசல்ட் என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து தரீக் ரஹ்மான் இந்தியாவோடு ஒரு நல்ல உறவை பேணத்தான் விரும்புவார். பட் அதே சமயம் வந்து பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்குமான உறவு என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலையில் தான் இருந்தது இந்த ஷேக் ஹசீனா இருந்தவரை. ஏன்னா அதற்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குது. 1960களில் நடந்த மிகப்பெரிய ஒரு அநீதி. பாகிஸ்தானுடைய இராணுவம் இணைந்திருந்தன அப்போ இந்த 2 நாடுகளும். அப்போ பாகிஸ்தான் இராணுவம் வந்து மிக மோசமான செயல்பாடுகளை வங்கதேசம், இப்பொழுது இருக்கிற வங்கதேசம் அப்பொழுது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானில் செய்த ஒரு காரணத்தினால தான் இந்த பிரிவு என்பதை ஏற்பட்டது. அது அவர்களுடைய மனத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் பிஎன்பி அல்லது ஜமாயத் இஸ்லாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அதுலேருந்து கொஞ்சம் நகர்ந்துட்டாங்க. பாகிஸ்தானுடைய நண்பர்களாகவும் இருக்க பார்க்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஜாக்கிங் நடக்கும். ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், அவங்களோட ப்ராக்சியான பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் இந்தியா. இதை வைத்து கொண்டு வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்குமான உறவில் எப்படி மாற்றம் நிகழப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம.
மீண்டும் சந்திப்போம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ். வணக்கம்.